ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் வரக்கூடிய அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவம் சமயத்தில் என்ன விதமான தரிசன டிக்கெட்டுகள் ஓப்பன் ஆகும், என்ன தரிசன டிக்கெட்டுகள் எல்லாம் ஓப்பன் ஆகாது, அக்டோபர் மாத திருமலை தரிசன டிக்கெட்டுகள் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாம். திருமலையில் இந்த வருடம் பிரம்மோற்சவம் அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்குது. போன வருடம் திருமலையில் 2 பிரம்மோற்சவம் இருந்தது. இந்த வருடம் திருமலையில் ஒரு பிரம்மோற்சவம் மட்டும்தான் நடக்கும். நிறைய ஃபாலோவர்ஸ் பிரம்மோற்சவம் சமயத்தில் எந்த தரிசன டிக்கெட்டுகள் ஓப்பன் ஆகும்னு கேட்குறீங்க. போன வருஷம் நடந்த 2 பிரம்மோற்சவ சமயத்தில் என்னென்ன தரிசன டிக்கெட்டுகள் ஓப்பன் பண்ணாங்க என்பதை பேஸ் பண்ணி இந்த வருடம் பிரம்மோற்சவ சமயத்தில் என்ன தரிசன டிக்கெட்டுகள் ஓப்பன் பண்ணுவாங்க என்பதை பற்றி பார்க்கலாம். போன 2 பிரம்மோற்சவ சமயத்திலும் லக்கி டிப் பிரம்மோற்சவ தேதியில் ஓப்பன் பண்ணாங்க. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த 3 தரிசன டிக்கெட்டுகள் மட்டும்தான் 2 பிரம்மோற்சவ சமயத்திலையும் ஓப்பன் பண்ணாங்க. ஆன்லைனில் பிரம்மோற்சவ நாட்களில் ஓப்பன் ஆகாத தரிசன டிக்கெட்டுகள்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரி ஆர்ஜிதா சேவாஸ், கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஸ்ர தீபாலங்கரா சேவா, இந்த 4 ஆர்ஜித சேவாஸுக்குரிய தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகலை. இந்த 4 ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகாத ரீசன் பார்த்தீங்கன்னா மலையப்ப சுவாமி தான் இந்த 4 ஆர்ஜித சேவாக்கள்லையும் வருவார். அக்டோபர் மாதத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவ சமயத்தில் வாகன சேவையில் மலையப்ப சுவாமி தான் தரிசனம் கொடுப்பார். ஸோ மலையப்ப சுவாமி வாகன சேவைக்காக தயாராகி வரக்கூடிய காரணத்தினால இந்த 4 ஆர்ஜித சேவாஸ் தரிசன டிக்கெட்டும் ஓப்பன் பண்ணலை. அதே போல் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங்கும், அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும், சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங்கும் ஓப்பன் பண்ணலை. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா, அங்க பிரதட்சணம், சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட்டுகள், இந்த 4 தரிசன டிக்கெட்டுகள் பிரம்மோற்சவ தேதிகளில் ஆன்லைனில் புக்கிங் ஓப்பன் ஆகாத தரிசன டிக்கெட்டில். ஆஃப்லைனில் என்னென்ன தரிசனங்கள் கேன்சல் பண்ணாங்கன்னு பார்க்கலாம். இலவச தரிசனம் என்று சொல்லப்படக்கூடிய இன்ஃபேன் தரிசனம், 1 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான இன்ஃபேன் தரிசனம் கேன்சல் செஞ்சுருந்தாங்க. அதே போல் என்ஆர்ஐ தரிசன டிக்கெட்டுகளும் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ஆர்ஐ டிஃபென்ஸ் பர்சனல் தரிசனமும் போன முறை பிரம்மோற்சவ சமயத்தில் கேன்சல் பண்ணியிருந்தாங்க. அதே போலவே விஐபி பிரேக் தரிசனத்திற்காக கொண்டு வரப்படக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் எதுவுமே பிரம்மோற்சவ நாட்களில் போன 2 பிரம்மோற்சவ சமயத்திலையும் அக்செப்ட் பண்ணலை. ஒன்லி ப்ரோட்டோகால் விஐபிஸ், அதாவது டைரக்ட் விஐபிஸ் வந்தால் மட்டுமே பிரேக் தரிசனத்திற்காக பிரம்மோற்சவ நாட்களில் அலோவ் பண்ணாங்க. அகாமடேஷன் பொறுத்த வரைக்கும் திருப்பதி லொக்கேஷனுக்கு பிரம்மோற்சவ நாட்கள் எல்லா நாட்களுக்குமே அகாமடேஷன் ஓப்பன் பண்ணாங்க. திருமலை லொக்கேஷனுக்கு பிரம்மோற்சவ நாட்கள் சில நாட்களுக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணாங்க. பிரம்மோற்சவ சமயத்தில் திருமலை லொக்கேஷனுக்கு கருட சேவை அன்றைய நாளும் கருட சேவைக்கு முதல் நாளும் ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகலை. போன 2 பிரம்மோற்சவ சமயத்துலேயும் திருமலையில் நம்ம அகாமடேஷன் புக் பண்ணணும்னா எந்த வித தரிசன டிக்கெட்டும் அவசியம் கிடையாது என்ற ரூல் இருந்துச்சு. இப்போ கடந்த சில மாதங்களாக இந்த ரூலில் கொஞ்சம் சேஞ்ச் கொண்டு வந்து திருமலையில் நம்ம ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் பண்ணணும்னா ஏதாவது தரிசன டிக்கெட் இருந்தால் மட்டுமே தான் பண்ண முடியும் என்ற ஒரு ரூல் வந்திருக்கு. ஸோ இந்த முறை பிரம்மோற்சவ சமயத்தில் கருட சேவை அன்றைய நாளும் கருட சேவைக்கு முதல் நாளும் ஆன்லைனில் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுமா ஆகாது என்பது டிடிடி இஓ அவர்கள் இன்னும் சில நாட்களில் தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போது டிடிடி இஓ அவர்கள் மாற்றம் செய்யப்பட்டிருக்க காரணத்தினால லாஸ்ட் டைம் பிரம்மோற்சவ சமயத்தில் ஓப்பன் ஆன அதே தரிசன டிக்கெட்டுகள் தான் ஓப்பன் ஆகுமா, இல்லை அதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வருவாங்களா, ஓப்பன் ஆகாத தரிசன டிக்கெட்டுகள் ஏதாவது இந்த முறை ஓப்பன் பண்ணுவாங்களா என்பது எல்லாமே இன்னும் சில நாட்களில் இஓ அவர்கள் நமக்கு கண்டிப்பாக தெரிவிப்பாங்க. அக்டோபர் மாதத்தில் வரக்கூடிய பிரம்மோற்சவ நாட்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அக்டோபர் மாதத்தில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு விசேஷமான நாள்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை, 2 சனிக்கிழமை இந்த அக்டோபர் மாதத்தில் இருக்குது. அக்டோபர் 5ஆம் தேதி மற்றும் அக்டோபர் 12ஆம் தேதி புரட்டாசி மாதத்தினுடைய 2 சனிக்கிழமைகள் இருக்குது. இந்த 2 நாட்களில் எல்லா விதமான தரிசன டிக்கெட்டுகளும் ரொம்ப வேகமாகவே புக் ஆகும். கூடவே பிரம்மோற்சவமும் அமையக்கூடிய காரணத்தினால ரொம்ப வேகமாக இந்த தரிசன டிக்கெட்டுகள் புக் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கிளிப்போர்ட் மெத்தடோ அல்லது காப்பி பேஸ்ட் மெத்தடோ நீங்கள் யூஸ் பண்ணி
வேகமாக இந்த தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் இந்த 2 நாட்களுக்கு பண்ணிக்கலாம். அக்டோபர் மாதத்திற்குரிய திருமலை தரிசன டிக்கெட்டுகள் புக்கிங் இந்த ஜூலை மாதத்திலிருந்து ஓப்பன் ஆகும். அக்டோபர் மாதத்திற்கான எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஜூலை மாதம் 18ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தொடங்கி ஜூலை மாதம் 20ஆம் தேதி காலையில் 10 மணி வரைக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த 2 நாட்களுக்குள்ள எலக்ட்ரானிக் லக்கி டிப்பிற்குள்ளே வரக்கூடிய சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, அஷ்டதள பாத பத்மாராதனா சேவாவிற்காக நம்ம யார் வேண்டுமானாலும் இலவசமாகவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஜூலை மாதம் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு எலக்ட்ரானிக் லக்கி டிப் லைவ்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. ஜூலை 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் அக்டோபர் மாதத்திற்கான லக்கி டிப்பில் யாரெல்லாம் எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்க ஜூலை மாதம் 20ஆம் தேதி மதியம் 12 மணியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே அவங்க எந்த சேவாவில் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அந்த சேவாவிற்குரிய பேமெண்ட் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும். அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவாவிற்குரிய புக்கிங் ஜூலை 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜூலை 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு அக்டோபர் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. அக்டோபர் மாதத்திற்குரிய அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூலை 23ஆம் தேதி காலையில் 10 மணிக்கும், அக்டோபர் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும் மற்றும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஜூலை 23ஆம் தேதி காலையில் 11 மணிக்கும், அக்டோபர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஜூலை 23ஆம் தேதி மதியம் 3 மணிக்கும் ஓப்பன் ஆகும். அக்டோபர் மாதத்திற்கான திருமலை ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய ₹300 தரிசன டிக்கெட் புக்கிங் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். அதே நாள் மற்றும் அதே நேரம், அதாவது ஜூலை 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் என்று சொல்லப்படக்கூடிய ₹200 தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகும். திருமலை, திருப்பதி மற்றும் தலக்கோனாவிற்குரிய அக்டோபர் மாதத்திற்கான ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் வரக்கூடிய ஜூலை 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்குரிய டிடிடி லோக்கல் டெம்பல்ஸினுடைய ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகும். ஜூலை 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஆகஸ்ட் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் புக்கிங் கூட ஓப்பன் ஆகும். திருமலை மற்றும் திருப்பதியில் வாலண்டரி சேவா செய்ய விருப்பப்படக்கூடியவர்களுக்கான 3 புக்கிங்ஸ் ஜூலை 27ஆம் தேதி இருக்கு. அக்டோபர் மாதத்திற்கான திருமலை மற்றும் திருப்பதி லொக்கேஷனில் ஜென்ரல் ஸ்ரீவாரி செய்ய விருப்பப்படக்கூடியவர்களுக்கான புக்கிங் ஜூலை 27ஆம் தேதி காலையில் 11 மணிக்கும், அக்டோபர் மாதத்தில் திருமலையில் நவநீத சேவா செய்ய விருப்பப்படக்கூடியவர்களுக்கான புக்கிங் ஜூலை 27ஆம் தேதி மதியம் 12 மணிக்கும், அக்டோபர் மாதத்தில் திருமலையில் பரக்காமணி சேவா செய்ய விருப்பப்படக்கூடியவர்களுக்கான புக்கிங் ஜூலை 27ஆம் தேதி மதியம் 1 மணிக்கும் ஓப்பன் ஆகும். இந்த தரிசன டிக்கெட்டுகள் எப்படி நம்ம ஆன்லைனில் ஈஸியாக புக் பண்ணணும் என்ற தனித்தனி வீடியோக்கள் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதே போல் அக்டோபர் மாதத்திற்கான பிரம்மோற்சவ வாகன சேவை தேதி மற்றும் நேரத்திற்கான வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.